இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே கரெக்டா போன் அடிக்கிறான். நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான்னு போன் அடிக்கிறான் போல இருக்கு. நம்ம மேல எவ்வளவு பாசம். ஒன்னும் பிரச்சனை இல்ல நண்பா, நான் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அந்த வெங்காயம் யாருக்கிட்ட வேணும்? வெங்காயமா? டேய், அப்ப நீ அதுக்கு போன் பண்ணலையா? ஏண்டா நீ என்ன பால் உடைய பச்சை குழந்தையா இல்ல இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணா? பத்திரமா போய் சேர்ந்துட்டியான்னு கேக்குறதுக்கு எருமை கடா வயசாச்சுல உனக்கு. நீ ஒழுங்கா போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறியா? அத போன் பண்ணி வேற கேட்கணுமாக்கும். எருமை கடாவா? அப்புறம் எதுக்கு தாண்டா கால் பண்ண? அது இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. அவளை நான் தூரத்துல நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கேன். அதான் போன் பேசுற மாதிரி அவளை சைட் அடிக்கலான்னு உனக்கு கால் பண்ண. எதுக்கு நீ இங்க நின்னு என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? ஐயோ, நான் உன்னெல்லாம் பார்க்கல, போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். டேய், போய் சொல்லாதடா. நீ என்னதான் பார்த்த, நீ பார்த்தத நான் பார்த்தேன், அதையும் நீ பார்த்த. ஆஹா, ஐயோ, அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதான் என்னையும் மீறி எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. சரி சரி, முறைக்காத. உனக்கு பிடிக்காட்டி இனிமே செய்ய மாட்டேன். ஆனா இத சொல்றதுக்கு கோச்சுக்காத. சொல்லு. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. டேய் நில்லு. நான் வானதிக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து அவன்கிட்ட அவ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுலாம் ஓகே. ஆனா அது மட்டும் பத்தாது. அதனால அது இல்லாம வானதி அருளை சேர்த்து வைக்க என்ன பண்ணலான்னு யோசி. அருளே, இப்ப எப்படினாலும் வந்துதானே ஆகணும். ஏன் நெட்வொர்க் ஆகல? ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியலையே. வானதி, என்னன்னு தெரியல, திடீர்னு மேல நெட்வொர்க் ஆகல. மோடம் இங்கதான் இருந்துச்சு, அதுல என்ன ப்ராப்ளம்னு பார்க்க வந்தேன். போய் பாருங்க மாமா. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கியா? ஏன் மாமா சிரிக்கிறீங்க? படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு இந்த வயசுல போய் ஏபிசிடி எல்லாம் படிச்சிட்டு இருக்க. இனி அருளை பார்த்து நீ கூனி குறுகி நிக்காத. அவன் சொல்றதும் செய்யறதும் உனக்கு பிடிக்கலனா உன் மனசுல பட்டத பேசு. நான் படிக்கிறத பார்த்து கேலியா சிரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஏன் நான்லாம் படிக்க கூடாதா?
ஆமா, வானதி ஏன் அருள்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா? நான் தான் அப்படி பேச சொன்னேன். நீ பேச சொன்னியா? நீ அவங்கள சேர்க்கணும்னு நினைக்கிறியா இல்ல பிரிக்கணும்னு பாக்குறியா? சேருது பிரியறது எல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க எதுக்காக ஆம்பளைங்களுக்கு அடங்கி ஆ? போகணும்? நான் ஒன்னும் அடங்கி போகணும்லாம் சொல்லவே இல்லையே. எதிர்த்து பேசக்கூடாதுன்னா அதுக்கு பேரு அடங்கி போறது தானே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வானதி பேசுனது தப்பு இல்லதான், நான் தெரியாம சொல்லிட்டேன். அது பீரோவுக்கு பின்னாடி தான் மோடம் இருக்கு. பீரோவை யாரு மோடமுக்கு முன்னாடி வச்சான்னு தெரியலையே. ஆமா, வானதி ஏன் அருள்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா? நான் தான் அப்படி பேச சொன்னேன். நீ பேச சொன்னியா? நீ அவங்கள சேர்க்கணும்னு நினைக்கிறியா இல்ல பிரிக்கணும்னு பாக்குறியா? சேருது பிரியறது எல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க எதுக்காக ஆம்பளைங்களுக்கு அடங்கி ஆ? போகணும்? நான் ஒன்னும் அடங்கி போகணும்லாம் சொல்லவே இல்லையே. எதிர்த்து பேசக்கூடாதுன்னா அதுக்கு பேரு அடங்கி போறது தானே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வானதி பேசுனது தப்பு இல்லதான், நான் தெரியாம சொல்லிட்டேன். அது பீரோவுக்கு பின்னாடி தான் மோடம் இருக்கு. பீரோவை யாரு மோடமுக்கு முன்னாடி வச்சான்னு தெரியலையே. இப்ப மோடம் ஒர்க் ஆகும். அப்பா, ஐயோ, அவங்களுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி நிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?